ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுவும் அடுப்பு யூஸ் பண்ணவே தேவையில்லை. அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு நான் இன்றைக்கி வந்து செஹப் அவல் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இது சுகர் பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்லாம் நிறையா எடுத்துக்கிடலாம். நல்லா தாராளமாக எடுத்துக்கிடலாம். நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து அந்த அவலை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதுங்க. ரொம்ப போட்டிங்களாக்கும் அப்படியே கொசஞ்சு போயிடும், நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஆப்பிளும் மாம்பழம் எடுத்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி அதான் இருந்துச்சு. நீங்கள் வாழைப்பழம் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா திக்காக தேங்காய் பழம் எடுத்து லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை தேவைப்பட்டால் போடலாம், பசங்களுக்கு போடலாம், பெரியவங்க வேணால் எடுத்துக்கிற வேணாம். பழமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதோட சேர்த்து. இப்போ வந்து ரொம்ப ஈஸிங்க. இது வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லை. காலையில் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை. ரெண்டாவது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பசங்களுக்கு தேவையான அளவு அவல் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் என்னென்ன தேவையோ அதை எடுத்து போட்டுக்கிடலாம். இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து வால்நட் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நட்ஸு, பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி கூட போடலாம். என்கிட்ட இன்றைக்கி எதுவும் இல்லை, அதனால் ஃபஸ்ட் டைம் இதை வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் பசங்களுக்காண்டி கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணேன். நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். அந்த பழத்தோட ஸ்வீட்னஸ்ஸே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. இதை வந்து எந்த கடையில் கேட்டாலும் அவல் மில்க்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமானது கேரளாவில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பசங்களை நம்மளை தான் ஹெல்த்தியாக வச்சுக்கிறணும். அந்த தேங்காய் பால், அந்த பழம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.